கண்ணை திறந்தா ஜனனம், கண்ணை மூடுனா மரணம். கண் நிமிக்கிற நேரத்துல நடக்கிற இந்த ஜனன மரணம் நிலையானது இல்லடா மானிடா. ஓ மானிடா, உன்னோட வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆஸ்தி சொத்தெல்லாம் உனக்கு நிரந்தரம் இல்லடா. நீ சம்பாதிக்கிற நல்ல விஷயம் மட்டும்தான் உன் பின்னாடி வரும். நீ செத்தா தூக்குறதுக்கு 4 பேர் மட்டும்தான் உன் கூட வருவாங்க. அதனால உன்னோட ஆசாபாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இங்க தூங்குடா. உன்னை மறந்துடலான்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மறக்க முடியாம போகுது. உன் ஞாபகம் என்ன துரத்துனாலும் எல்லாரும் இருந்தும் நான் தனியால தான் இருக்கேன். வேற எந்த வேலையும் செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த கருமம் பிடிச்ச சரக்கு இருக்கே, டயத்துக்கு குடிக்கலன்னா ஐயோ நரம்பெல்லாம் ஜிவ்வுன்னு எந்திரிக்குது. சரி, இந்த அப்பன் நான் சரக்கு கொண்டு வரேன்னு சொன்னானே, எங்க போய் தொலைஞ்சான்? அப்பண்ணா, ஏன் சரக்கு மகாலட்சுமி, ஆஹா, நீ பாட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருப்ப. ஏன் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன் சுயரூபத்தை காட்டுவ பாரு. உன்னை பத்தி என்னன்னு சொல்றது, எவ்வளவுன்னு சொல்றது. சாம்பிள், குவார்ட்ரு, ஆஃப், ஃபுல்லு, அந்த மாதிரி 4 நாமத்தை வச்சிருக்கிற என் சரக்கு மகமாயி, உனக்கு 100 கோடி நமஸ்காரம். வாடா வா, சீக்கிரம் வா. கண்ணதாசன் கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி குன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது அட 100 மில்லி. சீக்கிரம் வாடா. வணக்கம் வந்தானோ. குரு, ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேள்றா. நான் எப்ப பார்க்கும் போதெல்லாமும் நீங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோடவே இருக்கீங்களே குரு. குரு, என்ன சத்தம் அது? டிவியில புயல்லாம் அதுவும் இல்லைன்னு சொன்னாங்களே. டே அப்பண்ணா, டிவில புயல் இருக்குன்னா இல்லாத மாதிரி, இல்லன்னா இருக்கிற மாதிரி. இது கூட தெரியாம எப்படா வாழ்ற? குரு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இந்த காட்டுல வெட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், போனதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவன் வந்தா எரிச்சு தள்ளிடுவேன். என்னோட சுடுகாட்டை பத்தி நீ குறைச்சி பேசாதடா டேய். என்ன கோகாரனா ஆக்காத. இந்த தேசத்தோட ராஜா ஹரிச்சந்திர மகாராஜாவே சுடுகாட்டுல தான் வேலை பார்த்திருக்கான். அப்படியா? நம்ம நாட்டு பிரதம மந்திரியா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், ஜில்லா கலெக்டரா கூட இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லாரும் இந்த மண்ணில் தாண்டா கலந்து போகணும். அதெல்லாம் இருக்கட்டும் குரு, இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணியோட ஆத்மா தானா? பாயமுறா, இது ராஜாவோட பங்களா தானே? ஆமா. அந்த ராஜாவோட மருமகளும் ராணியும் எப்பயோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஆத்மா இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குன்னு உன்ன மாதிரி ஆளுங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குரு, உங்களுக்கு ஏதாவது கண்ணுல தெரிஞ்சுதா? டேய் பைத்தியக்கார பயல, இந்த நேரத்துல என் கண்ணுக்கு தெரியுறது என் சரக்கும் நானும், வேற எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னா இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாருப்பா? அண்ணா, நமக்கு எந்த கஷ்டமும் வராம இருக்க சாமிக்கு இந்த தேங்காயோட குடு. டேய் வேணாண்டா, உங்க அப்பாவே உடைக்கட்டும். அண்ணன் எதை உடைக்க கூடாது? உங்க அப்பா மயானத்துல காவல்காரரா இருக்காருல்ல, இங்க பேயி பூதம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். அட என் பைத்தியக்கார பொண்டாட்டி, நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா அது மனுஷங்களால மட்டும்தான் நடக்கும். இந்த பேயி பூதங்கள்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. இந்த மாதிரி விதண்டாவாதமா பேசக்கூடாதுன்னு தான் நான் சாமியே வேண்டிக்கிட்டு இருக்கேங்க. நம்மள சுத்தி பேய் பூதமும் சுத்திட்டு இருக்குமா? உன்ன மாதிரி பிசாசுங்க இருக்கிறதுக்கு பேய் வந்தா அதுக்குதான் பிரச்சனை. இங்க பாருங்கம்மா, அண்ணன் பேய்களை பத்தி ரிசர்ச் பண்றேன்னு எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. உனக்காக தானேம்மா உங்க அப்பா அவரோட சொந்த வீட்டை விட்டுட்டு இங்க தற்காலிகமா வந்து தங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த தேங்காயை கொடுமா. இந்தாங்க உடைங்க. ஏன் நான் உடைச்சாகணுமா? கண்டிப்பாங்க, நீங்க தான் உடைக்கணும். மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்ல. குடு.
ஏதோ கப்பலுக்கு வந்த மாதிரி மூஞ்செல்லாம் அப்படி வச்சிருக்கீங்க. தேங்காய் அழுகி போயிருந்தா கெட்டது நடக்கும்னு. யார் இதை சொன்னது? தேங்காயில கூட அழுகுனதெல்லாம் வரும், இதெல்லாம் மாமூல் தான். விளக்கு கூட. அதனால என்ன இப்ப? ஏதோ பேய் வந்து இந்த விளக்கு அணைச்சிருச்சா? காத்தரிச்சு தீபம் அணைஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. கிளம்பு கிளம்புங்க. இந்த பிரசாதத்தை சாமி கொடுங்க. என்ன கையில பழத்தை பிடிக்க முடியலையா? உனக்கு வயசாயிடுச்சா இல்ல உன்னோட காலம் தான் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சது எனக்கு இல்ல, உனக்கு. அப்பா, உன் கையால எதை தொட்டாலும் நாசமா போயிடும். எப்படி எப்படி என்ன சொன்ன? என் கையில எதை வாங்கினாலும் அது நாசமா போயிடுமா? உன்னை ஓங்கி ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்க. சொல்றத கேளு. வர அமாவாசை அன்னைக்கு உனக்கு குருதசை மாறி சனி தசை பிறக்குது. அதுக்கப்புறம் உனக்கு உன் குடும்பத்துக்கும் கஷ்ட காலம் தான் வரும். அடேங்கப்பா, நிஜமாதான் சொல்றீங்களா சாமி? வாய முடி. அந்த ஆளுக்கு எல்லாம் தெரிஞ்சா அந்த ஆளு என் மரத்துக்கு கீழே உட்கார போறான். வா வா. நில்லு. என் வார்த்தை பொய்யானா? இந்த பழத்தை உரிச்சு பாரு, அது உனக்கே நல்லா தெரியும். சரி, நீ சொல்ற மாதிரி அதையும் பாத்துருவோம். இந்த மாதிரி நிறைய நான் பாத்திருக்கேன். வாடி. சாமி, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் சாமி. ஓம் நம இது ஆஞ்சநேயனுடைய குங்குமம். இதுதான் உனக்கு ஸ்ரீராம ரட்சை. முழுசா இல்லாடி கூட கொஞ்சமாவது உன்னை காப்பாற்றும். சரிங்க. ஜெய் வீர ஹனுமான். போயிட்டு வரோம் சாமி. சுபம் உண்டாகட்டும். ஜெய் ஹனுமான். என்னாச்சுங்க? ஓ, வெட்டுக்கிளியா? அது ஒண்ணும் பண்ணாது, நீங்க பயப்படாம அப்படியே இருங்க. குச்சி எங்க? அசையாதீங்க. வெட்டுக்கிளி போயிடுச்சுங்க, இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். நீங்க யாரு? இங்க எதுக்காக வந்தீங்க? என் பேரு ஸ்வப்னா, பொட்டானிக்கல் ஸ்டூடெண்ட். நானு பாட்னி ரிசர்ச்காக இங்க வந்தேன். பக்கத்துல தான் ஆன்டி வீடு, அங்க தான் ஸ்டே ஓ, பண்ணிருக்கேன். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? 10th முடிச்சது எனக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சதுனால நான் இன்டர் கோர்ஸ் ஹைதராபாத்ல முடிச்சேன். இப்போதான் இங்க நான் வந்தேன். உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. அது பை தி வே, ஐ அம் சூர்யா. ஹாய். நீங்க என்ன பண்றீங்க? நான் அந்த பேய்ங்க இருக்குதா இல்லையான்றத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளுங்க. நிஜமாவே பேய் எல்லாம் இருக்கா? பேய்ங்க இருக்குன்னா நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், எனக்கும் தெரியாது. சரி வேண்டாம், இந்த டாபிக் நம்ம அப்புறம் பேசலாம். எனக்கு பயமா இருக்கு. அது சரி, உங்களுக்கு தேவையான செடிங்கள்லாம் கிடைச்சதா? கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் லைப்ரரிக்கு தான் போறேன். போற வழியில நிறைய செடிங்க இருக்கும். நான் ஈவினிங் 7 o'clock திரும்ப வரும்போது உங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வரேன். ரியலி? தேங்க் யூ. அந்த செடிங்களோட சேர்த்து வெட்டுக்கிளியும் பிடிச்சிட்டு வரட்டுமா? என்ன சூர்யா, நீங்க கூட? அட போங்க. சமாளிப்போம். கலக்கல் கதாநாயகா வெங்கட், செவத்த சாச்சது போதும், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப. ஒண்ணு எத்தனை வாட்டி சொல்றது? நான் தான் பிரசாத்னு பேர் மாத்திட்டேல, வெங்கட் இல்ல, கால்மி பிரான். அதான்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவது படிச்சப்போ உன்னை டேய் டேய் அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்க சினிமாவில எங்கேயோ போயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏனுங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை பார்த்தப்போ ஏதோ சினிமாவில ஹீரோயினுக்கு பிரதரா நடிச்சேன்னு சொன்னேன். நானும் உனக்காக 3 தடவை பிளாக்ல டிக்கெட் வாங்கி போய் பார்த்தேன். அந்த 3 வாட்டியும் நீ ஒரு தடவை கூட காணுமே. அது சரி, ஹாலே இல்லாத படத்துக்கு பிளாக்ல எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? ஆர்வம். ஓ, ஐ லைக் இட். அந்த படத்துல அவன் தங்கச்சி எல்லா விதத்திலயும் மோச போயிட்டான்னு தெரிஞ்சு டிப்ரெஷனுக்கு ஆளாகி ஹீரோயின் என்ன சூசைட் பண்ணிட்டா தெரியும்ல? அந்த படத்துல என் நவரசத்தை பார்த்து எல்லாரும் உன்னை பார்த்தேன்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு அங்க எங்கேயும் நவரசம் எல்லாம் தெரியல, தொங்கிக்கிட்டு இருந்த 2 காலு தான் தெரிஞ்சது.